இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கென்று லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 1 4 முடிய. இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவானுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள், எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தைகளைத்தான் நாம் தினந்தோறும் பல முறை ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் உள்ள எங்கள் தந்தையே அல்லது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை. ஜெபத்தில் நாம் கவனிக்க வேண்டியது 3 பகுதிகள் அல்லது 4 பகுதிகள். முதல் எடுப்பிலேயே ஆண்டவர் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? கடவுளுடைய நாமம் புனிதப்படுத்தப்படுவதாக, அவருடைய அரசு வருக, அவருடைய திருவுளம் நிறைவேறுக, அனைத்தும் ஆண்டவருக்கு புகழ்ச்சி, தந்தைக்கு புகழ்ச்சி. நம்முடைய விருப்பம் அல்ல, தந்தையினுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். நம்முடைய பெயரும் புகழும் உயர்வதற்கல்ல, கடவுளுடைய பெயரும் புகழும் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய அரசிலே அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே இருக்க வேண்டியது. எடுப்பிலேயே நாம் மன்றாட்டுகளை வைக்க ஆரம்பித்து விடுகிறோம். எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், அது தேவைதான், கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் கடவுளை நாம் சந்திக்கும் பொழுது, ஜெபத்திலே, தியானத்திலே, இறைவார்த்தை வாசிப்பிலே சந்திக்கும் பொழுதெல்லாம் முதலில் அவரை புகழ வேண்டும். ஆண்டவரை புகழ்வது நல்லது. நாம் திருப்பாடல் 147 1-2 வாசிக்கிறோம். அது இனிமையானது, அது ஏற்புடையது. அதை முதலில் செய்ய வேண்டும். அதன் பிறகு நம்முடைய மன்றாட்டுகள், ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, எங்களுக்கு உடை கொடுங்க, இருக்க இடம் கொடுங்க, வேலை கொடுங்க, அதெல்லாம் அந்த கடைசியிலே தான், புகழ்ச்சிக்கு பிறகு, ஆராதனைக்கு பிறகு ஆண்டவரை, நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவரிடம் வைக்கிறோம். அந்த மன்றாட்டுகளை பெறுவதற்கு நம்மை தகுதிப்படுத்த ஆண்டவர் எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். கடவுள் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், நீங்களும் கூட மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே வர்மம், வைராக்கியம், பகை உணர்வு இவைகளெல்லாம் வேறறுக்கப்பட வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்கள். மற்றவர்களுடைய குறைபாடுகளை நாம் மன்னியாவிடில் நம்முடைய குறைகளை யார் மன்னிப்பார்? நாம் எப்படி என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேள்வி கேட்க வேண்டும், கேள்வி கேட்க முடியும். அப்பொழுது கடைசியாக ஆண்டவரை வைக்கிறோம், சோதனைகளிலிருந்து எங்களை காத்தருளும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பு ஆண்டவரே, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த ஜெபத்திலே உள்ள இந்த 4 பகுதிகளை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஜெபத்தில் இருக்கும் பொழுது, தியானத்தில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, எங்களுடைய செயல்பாடுகளில், எங்களுடைய சிந்தனைகளில் எப்பொழுதும் அதுவே எங்களுடைய முழு வர்ணமாக அமையட்டும், முழு நிறமாக அமையட்டும். ஆண்டவரே, இதனால் நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உரியவர்கள், உம்முடைய அரசிற்கு உரியவர்கள், உம்மை புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறவர்கள் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு வரம் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.